பிரியமான தேவனுடைய ஜனமே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேற்றைய தினம் ஆசீர்வாதமாய் கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு தயவு கூர்ந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் 2வது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. எந்த விதமான துக்கமும் துயரமும் வேதனையும் சோதனையும் வியாகுலமும் சஞ்சலமும் போராட்டமும் அவங்க இருந்தாலும் அவர் உங்களை கைவிடாமல் அவருடைய மகிமையின் கரங்களினாலே உங்களை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வருவார். தேவனுடைய வருகை நாட்கள் அது சீக்கிரமாய் வந்துவிட்டன. ஆகையால் எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ள நோய்கள், விபத்துகள், இரத்தம் சிந்தின பரிசுத்தவான்களுடைய இரத்தம் பூமியிலே கேட்கப்பட்டு இருக்கிறது. பூமியிலே பேசுகிறது. எங்குமே அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதிகள் அதிகமாய் நடந்து கொண்டு வருகிறது. கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், மழையின் வெள்ளத்தினாலே அழிவுகள், அக்கினியினாலே அழிவுகள், இப்படியெல்லாம் நடக்கும் என்று வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடியே நடந்தேறி வருகிறது. நாம் ஆயத்தமுள்ளவர்களாயிருப்போம். பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கும் நாம் உரிமையாளர்களாக வாழ இந்த பூமியிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். சாத்தானுடைய தலையை நசுக்கி போடுகிறபடி நாம் வாழ்ந்து வந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக நிலைத்திருப்போம். எங்கிருந்தாலும் எந்த சமயத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் அவரோடு கூட நாம் இணைந்திருப்போம். அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, இம்மட்டுமாய் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீர். உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனி வரும் நேரங்களிலும் காலங்களிலும் அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை தாங்கிக் கொள்ள, நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் ஆயத்தமுள்ளவர்களாயிருப்போம். எப்பொழுதும் விழிப்புணர்வோடு காத்திருப்போம். பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் இணைக்கப்பட்டு நீதியின் வலது கரங்களினாலே அவர் நம்மை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி வருகிற மட்டில்லா நன்மைகளுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இம்மட்டும் ஆயுள் நாட்களை கொடுத்த தேவன் இதோ இந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டு எந்த தீங்கும் துக்கமும் துயரும் நம்மளை தொடாதபடி வல்லமையின் கரங்களினாலே ஏந்தி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி நம்மளை ரட்சித்துக் கொள்வாராக. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.